இந்த வீடியோவில் இன்கம் டேக்ஸோட இன்ட்ரொடக்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டேக்ஸுன்னா என்னன்னு பார்ப்போம். டேக்ஸுன்றது கவர்மெண்ட்டுக்கு ஒரு மல்டி டைமென்ஷனல் இன்ஸ்ட்ருமெண்ட்டு. அது என்ன பண்ணுன்னா பீப்புள்ஸ் கிட்டேருந்து மணியை கலெக்ட் பண்ணி அந்த மணியை யூஸ் பண்ணி கவர்மெண்ட் ஸ்கீம்ஸு இல்லைனா எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் பூர் பீப்புள்ஸ் இருக்காங்கள்ல, அவங்களோட பேசிக் ப்ராப்ளம்ஸ், பேசிக் நீட்ஸ் அது எல்லாத்தையுமே என்ன பண்ணுது, சால்வ் பண்ணுது. இதுதான் என்னது, அந்த கலெக்ட் பண்ணுற மணி தான் நம்மளுக்கு டேக்ஸு. நெக்ஸ்ட்டு டேக்ஸு டைரக்ட் டேக்ஸு, இன்டைரக்ட் டேக்ஸுன்னு ரெண்டாக இருக்குதுன்னு எல்லாருக்குமே தெரியும். டைரக்ட் டேக்ஸுன்றது என்ன, நம்ம டைரெக்டாக கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் பே பண்ணுறது தான் டைரக்ட் டேக்ஸ். எக்ஸாம்பிள் இன்கம் டேக்ஸை எடுத்துக்குவோம். அதுவே டைரக்ட் டேக்ஸ் தான். நம்ம ஏர்ன் பண்ணுற இன்கம்மை என்ன பண்ணுறோம், கவர்மெண்ட்டுக்கு டைரெக்டாக டேக்ஸாக பே பண்ணுறோம். இதை இன்டைரக்ட் டேக்ஸுன்றது என்னென்னா, நம்ம பே பண்ண மாட்டோம், நம்மளுக்கு பதிலாக இன்னொரு ஆள் அதை பே பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள், இப்போ ஷாப்பில் நம்ம ஒரு ட்ரெஸ் வாங்குகிறோன்னா நம்ம அந்த செல்லருக்கிட்ட ஜிஎஸ்டி அதை சேர்த்து நம்ம பே பண்ணுறோம். அவர் என்ன பண்ணுவார்னா கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸாக பே பண்ணுவார். அதுதான். அப்போது டைரக்ட் டேக்ஸுக்கு எக்ஸாம்பிள் இன்கம் டேக்ஸு, இன்டைரக்ட் டேக்ஸுக்கு எக்ஸாம்பிள் ஜிஎஸ்டி. ஓகேவா, இதுதான் டேக்ஸு. இந்த இன்கம் டேக்ஸில் சம்ஸ் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு சில இம்பார்ட்டண்ட் டேர்ம்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். அதில் ஃபஸ்ட்டு என்னென்னா அசஸி. அசஸின்றது யாருன்னா, ஒரு பர்சன் யார் டேக்ஸு இல்லை பெனால்ட்டி இல்லை இன்ட்ரெஸ்ட்டு இதெல்லாம் பே பண்ணுறாங்களோ அவங்க தான் யார், அசஸி. இந்த அசஸி பார்த்திங்கன்னா ஆர்டினரி அசஸி, டீம்டு அசஸி, டிஃபால்ட் அசஸி அப்படின்னு 3 பேராக இருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஆர்டினரி அசஸின்றது யாருன்னா, ஒரு பர்சன் இப்போது இன்கம் டேக்ஸ் ஆக்ட் படி பெனால்ட்டி, இன்ட்ரெஸ்ட்டு இல்லை டேக்ஸு இதெல்லாம் பே பண்ணுறாங்களோ அவங்க தான் என்னது, ஆர்டினரி அசஸி. இதே டீம்டு அசஸி அதை ரெப்ரசன்டேட்டிவ் அசஸி அப்படின்னும் சொல்லுவாங்க. அதுக்கு என்ன மீனிங்னா, ஒரு பர்சனுக்கு பதிலாக இன்னொரு பர்சன் என்ன பண்ணுவாங்கன்னா டேக்ஸ் பே பண்ணுவாங்க. அதுதான் என்னதுன்னா டீம்டு அசஸி. எக்ஸாம்பிள் கார்டியன், ஏஜென்ட்டு இவங்கெல்லாம். அதுக்கப்புறமா டிஃபால்ட் அசஸி, ஒரு பர்சன் டேக்ஸ் பே பண்ணவே இல்லை அப்படின்னா அவர் தான் என்னது, டிஃபால்ட் அசஸி. அதுக்கப்புறமா பர்சன்னா யார், பர்சன் நம்ம இப்போ சொன்னோம்ல, இந்த அசஸிலே ஒரு பர்சன் சொல்கிறோம்ல, அந்த பர்சன்றது யாருன்னா அவர் ஒரு இண்டிவிஜுவலாக இருக்கலாம், ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி அதாவது ஹெச்யூஎஃப்பாக இருக்கலாம், இல்லை ஒரு கம்பெனியாக இருக்கலாம், ஒரு ஃபேமாக இருக்கலாம், ஏஓபி அசோசியேஷன் ஆஃப் பர்சன்ஸாக இருக்கலாம், இல்லைனா பாடி ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் பிஓஐ. அந்த பர்சன்றது யார், இந்த 6 இது இருக்குல்ல, இதில் யாராக வேணால் இருக்கலாம், அவங்கள தான் நம்ம என்ன சொல்கிறோம், பர்சன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது அசஸ்மெண்ட் இயர் அண்ட் ப்ரீவியஸ் இயர் இதுதான் இன்கம் டேக்ஸுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்னா இதுதான். இது நான் வச்சுருக்கிறது ஓல்டு புக்கு, ஸோ நான் டேட் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இப்போது அசஸ்மெண்ட் இயர் இது தான் வரும். அசஸ்மெண்ட் இயருன்றது என்னென்னா, இப்போது ஃபஸ்ட்டு ப்ரீவியஸ் இயர் பார்த்துடலாம். அப்போது உங்களுக்கு அசஸ்மெண்ட் இயர் ஈஸியாக இருக்கும். ப்ரீவியஸ் இயருன்றது என்னென்னா போன வருஷம், அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், ப்ரீவியஸ் இயர். அந்த வருஷத்தில் தான் நம்ம இன்கம் ஏர்ன் பண்ணுவோம். அதை தான் நம்ம என்ன பண்ணுவோம், டேக்ஸுக்கு கால்குலேட் பண்ணுவோம். அப்போது ப்ரீவியஸ் இயருன்றது என்னது, உங்களுக்கு 2025லேருந்து 26 வரைக்கும். கரெக்டாக டேட் வைஸ் பார்க்கணுன்னா April 1, 2025லேருந்து 31 March 2026 வரைக்கும் என்னது, ப்ரீவியஸ் இயர். இதே அசஸ்மெண்ட் இயருன்றது என்னென்னா, இப்போது இந்த வருஷத்தில் தான் ப்ரீவியஸ் இயர்லலாம் நம்ம என்ன பண்ணுறோம், இன்கம் ஏர்ன் பண்ணுறோம். இதே அசஸ்மெண்ட் இயர்னால் இந்த வருஷத்தில் தான் நீங்கள் என்ன பண்ணால் டேக்ஸு பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுதான் அசஸ்மெண்ட் இயர். அதாவது ப்ரீவியஸ் இயருக்கு அடுத்த வருஷம், நெக்ஸ்ட் இயர். அப்போது உங்களுக்கு இப்போ கரண்ட் அசஸ்மெண்ட் இயருன்றது என்னென்னா 2026லேருந்து 2027. இதே மாதிரி டேட் வைஸ் பார்த்தீங்கன்னா 1 April 2026 to
31st March 2027. அசஸ்மெண்ட் இயர், ப்ரீவியஸ் இயர். இதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்கம் டேக்ஸ் ஃபுல்லாகவே நீங்கள் டேட் வைஸ் தான் எல்லாமே வந்து கேல்குலேட் பண்ணுறதா இருக்கும். கம்ப்யூட்டேஷன் ஆஃப் டோட்டல் இன்கம். டோட்டல் இன்கம்மை கேல்குலேட் பண்ணுறது தான். இன்கம் டேக்ஸில் வந்து பொதுவாக எல்லாமே கம்ப்யூட்டேஷன் அந்த மாதிரி தான் வேர்டு கொடுத்துருப்பாங்க. நம்மளுக்கு ஒரு 5 ஹெட்ஸோட இன்கம்ஸ் இருக்கும். அந்த இன்கம்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணும்போது தான் நம்மளுக்கு என்ன வரும், டோட்டல் இன்கம். அந்த 5 ஹெட்ஸ் என்னென்னா இன்கம் ஃப்ரம் சேலரி, இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, ப்ராஃபிட்ஸ் அண்ட் கெயின்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன், கேபிட்டல் கெயின்ஸ், இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். இதுதான் என்னது 5 ஹெட்ஸ் ஆஃப் இன்கம். இது வந்து 2 மார்க்கில் கேட்குறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. ஸோ பார்த்துக்கோங்க. இந்த செமஸ்டரில் நீங்கள் இன்கம் ஃப்ரம் சேலரி, இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, ப்ராஃபிட் அண்ட் கெயின் ஆஃப் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன் இந்த 3 ஹெட்டு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு செமஸ்டரில் இன்கம் டேக்ஸ் 2ன்னு வரும். அதில் கேபிட்டல் கெயின்ஸ், இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் இது 2 பார்ப்போம். இது கூடவே நீங்கள் இது மொத்தமாக பார்க்குற மாதிரியும் வரும். அதனால இந்த செமஸ்டரே என்ன பண்ணுங்கள், இது 3ம் நல்லா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு செமஸ்டரில் 5மே சேர்த்து நம்ம சம் போடுற மாதிரி வரும். ஓகே, இப்போ நான் சொன்ன எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வீடியோவிலேருந்து நம்ம சம்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். பேசிக் கான்செப்ட் தான் வந்து ரொம்ப முக்கியம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் அதுக்கப்புறம் உங்களுக்கு சம்ஸ் போடும்போது ஈஸியாக இருக்கும்.